முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு இளைஞர்களை சந்திக்கிறார். அதேபோல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் காஞ்சிபுரத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். தொண்டர்களின் கருத்தையும் உணர்வுகளையும் அறிய அதிமுகவின் இரு அணிகளும் களமிறங்கியுள்ளன. இதுவரை இணைப்பு, பேச்சுவார்த்தை என இரு அணிகளிலும் அடுத்தடுத்த நகர்வுகள் இருந்த நிலையில் தற்போது தொண்டர்களை சந்திப்பதில் இரு அணிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. அண்மையில் சேலம் சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். அதேபோல் மதுரையில் மெகா யூத் மேளா என்று வர்ணிக்கும் அளவுக்கு அதிக அளவில் இளைஞர்கள் பங்கேற்கும் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை கலந்து கொள்கிறார். இந்த விழா ஒரு மாபெரும் இளைஞர் பெருவிழாவாக மெகா யூத் ஃபெஸ்டிவல், மக்களோடு முதல்வர் என்பதையும் தொடர்ந்து அந்த தியாக வரலாற்றை, வெற்றி வரலாற்றை தொடர்ந்து மாணவர்களோடு முதல்வர், இளைஞர்களோடு முதல்வர் என்கிற அந்த சாதனை சகாப்தத்தை தொடர்ந்து நடத்தி வருகிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசுக்கு எடுத்துக்காட்டாக இந்த விழா நடைபெறுகிறது. ஓ பன்னீர்செல்வம் நாளை காஞ்சிபுரத்தில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இது பற்றி இன்று அந்த அணியினர் ஆலோசனை நடத்தினர். மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நாளை முதல் துவங்க இருக்கிற சுற்றுப்பயண நிகழ்வுகளை பற்றி விரிவான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. முழுவதும் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் இந்திய அறிவிப்பார்கள். இரு அணிகளும் தங்கள் பலத்தை அறிவதற்காக இந்த முயற்சியில் இறங்கியிருப்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.